பிக் பாஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு இப்போ லைவ் வந்து செம ஃபயரா இருக்குன்னு சொல்லணும். பிக் பாஸ் வீடியோ அப்படியே திக்கு திக்குன்னு பத்திக்கிட்டு எரியுதுன்னு தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல மொத்த பேரும் அடிச்சுக்கிறானுங்க, லிட்டரலா அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கையில் அடிப்படுது, ஒருத்தனுக்கு காலில் அடிப்படுது, ஒருத்தனுக்கு மண்டையில் அடிப்படுது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, அப்பப்போ பிரேக் விட்டுக்கிறாங்க. இந்த நடுவில் பிரேக்கில் போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு வர்றது, டாக்டர் கிட்ட போய் ரெடி ஆகிறது, திருப்பி வந்து அடி வாங்குறது, ரெடி ஆகிறது, திருப்பி வந்து அடி வாங்குறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கான லைவ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவ்வளோ நாள் இந்த டாஸ்க்கை ஏன்டா வைக்கல அப்படின்னு மாதிரி தாங்க சொல்ல தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு பயங்கர இன்டென்சிவா தான் எல்லாமே ஆடுறானுங்க. ஆனா இதுக்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, விஜய் சேதுபதி தாங்க. இந்த வீக்கெண்ட் எபிசோட் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார்ல, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்தாருல, அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித், பவித்ரா இவங்கலாம் ஒண்ணுமே பண்ணாம மண்ணு மாதிரி இருந்தாங்க. ஆனா இவங்களே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ஆட வச்சிருக்குன்னா அது காரணம் அவர் கொடுத்த ஒரு பூஸ்ட் தான். ஸோ இதுதான் கடைசி கேம், இந்த கேம்ல நம்ம விட்டா வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால எல்லாமே முழு முயற்சியை போடுறானுங்க. அவ்வளவுதான், விட்டா எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர இன்டென்சிவா தான் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேட்டர் என்னன்னா, நான் சொன்னல ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சீசன்ல இது வரைக்கும் ஒரு நாள் இருந்திருக்காரு, ஒரு கேம்ல கூட இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா ஆடினது இல்ல. சௌந்தர்யா அப்படியே தூக்கி காலை போட்டு பெரட்டி போட்டாரு பாருங்க. அதை பார்க்கும்போது மனுஷன் அவ்வளவுதான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் மோடுக்கு போயிட்டாரு. இது பவித்ரா சொன்ன மாதிரி தான், ஃபயர் மோடுக்கு போய் சௌந்தர்யா பாத்தீங்கன்னா ஒரு கையிலே ஹேண்டில் பண்றாரு. அதே மாதிரி பவித்ரா என்ன பண்றாங்க, அவங்களால முடியாதுன்றதுனால இப்ப ரெண்டு கையை வந்து லாக் பண்ணா, காலை லாக் பண்ணா எனக்கு வாய் தோணை இருக்கு அப்படின்றதுனால வாயை வச்சு கடிச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலா அது வந்து கடிச்சது பாத்தீங்கன்னா ஜாக்லினை கடிக்கல. நான் கூட தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன நினைச்சேன், ஜாக்லினை தான் அவங்க கடிச்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சேன். ஆனா ஜாக்லினை கடிக்கல. அவங்க கடிச்சது பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் கடிச்சிருக்காங்க. மஞ்சரியை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாக்லினை தான் லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாக்லினையும் கடிக்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க, வாயை எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இங்க வந்து கடிக்க இது மஞ்சரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ரா நீ கடிக்கிற அப்படின்னு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கத்த ஆரம்பிச்சுன்னா பவித்ராவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் கடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் கான்வர்சேஷன் போச்சு. அதில் மஞ்சரி வந்து நீ கடிச்ச, என் முட்டியில் கடிச்சேன்னு சொன்னதுக்கப்புறம் பவித்ராவில் பார்த்தீங்கன்னா மாற்றி பேச முடியல. கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நான் கடிச்சேன், இப்போ என்ன பண்ணணும், என் கையை வேணா தரேன் கடிச்சிக்கோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை பிடிச்சி நீ நல்லா லாக் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட வந்து வெளியே போகணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏமா பவித்ரா, உன்னால் ரிலீஸ் ஆக முடியல. ஆக்சுவலி எல்லாரும் அந்த மாதிரி தான் லாக் ஆகியிருக்காங்க. ரிலீஸ் ஆக முடியலன்றதுக்காக வாயை வச்சு கடிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பண்றது, அவங்களுக்கு வந்து எதுவுமே தோணலை போல அந்த சமயத்தில். சரி கடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வாயை வச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபயர் மோடு சொன்னாங்களே, அந்த ஃபயர் மோடு ஆன் பண்ணதோட விளைவுகள் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோதுங்க. உண்மையிலே பவித்ரோட கேமை பார்க்கும்போது இவ்வளோ நாள் இந்த கேம்லாம் இந்த அளவுக்கு கேம் கூட பவித்ரா கிட்ட இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்டென்சிவாக ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பண்ணியிருக்கு, அதாவது தற்கொலை படை தாக்குதல்னு சொல்லுவானுங்களே, அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அருண் டீம் வந்து பண்ணியிருக்கு. என்ன மேட்டர்னா, ஆக்சுவலாக முத்துக்குமரன் டீம் வந்து ஆல்ரெடி கல்ல நிறைய அடிக்கிட்டாங்க. அவங்க தான் டாப்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க அருண் டீம் விஷால் டீம் இருந்த கல் எல்லாமே பாதி அவங்க கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு கல்லை பயங்கரமா சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போதைக்கு டாப்ல அவங்க தான் இருந்தாங்க. இப்போ என்னன்னா ரெண்டு அலையன்ஸ் இங்க இருக்கு. அதாவது இப்போ முத்துக்குமரன் டீமும் இங்க ஜாக்லின் டீமும், அதாவது கலர் வைஸ் சொல்லணும் வச்சுக்கோங்களேன். எல்லோ டீமும் ப்ளூ டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அதாவது எங்கள் டீம் அடித்தா நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வரணும், உங்கள் டீம் அடித்தா நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு வருவோம் இப்படின்ற ஒரு உடன்பாடு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீமுக்கும் இங்கே வந்து அருண் டீமுக்கும், அதாவது விஷால் டீமுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது. என்னன்னா இப்போ எங்கள் கிட்ட இருக்க கல்லெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது நாங்கள் போய் முத்துக்குமரன் டீமை ப்ளூ டீமை நாங்கள் அடிக்கிறோம். ப்ளூ டீமை நாங்கள் அடித்தோன்னே என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தோன்னா எங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. நாங்கள் அவங்கள லாக் பண்ணிக்கிறோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அவங்க 3 பேரை லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணும்போது நீ என்ன பண்ணுன்னா, ஜெஃப்ரி எங்கள் கிட்ட இருக்க கல்லை எடுத்துரு, அதாவது விஷால் டீமில் இருக்க கல்லை வந்து அவர் எடுக்க சொல்லிட்டாரு. ஏன்னா நாங்கள் தோக்குறோம், ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கல் கம்மியாக இருக்கு, எப்படி இருந்தாலும் தோத்துறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, அவங்கள ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விஷால் கையில் எடுத்தாரு. அவருக்கு ஐடியா எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவரே சொல்றாரு, மஞ்சரி வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பண்ணாங்கல்ல, எப்படி அவங்க கேன் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பவித்ரா கேனை காப்பாற்றணும்னு நினைச்சாங்களே, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி விஷால் முடிவு பண்ணியிருக்காரு. அன்னைக்கு மஞ்சரி எப்படி கெத்து காமிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் கெத்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. ஆனா இங்க என்ன மேட்டர்னா, பெரிய சொதப்பல் ஒன்று நடந்துச்சு. இவ்வளவு பிளான் பண்ணானுங்களா, மண்டை மேல இருந்த கொண்டையே மறந்துட்டானுங்க. ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னா, இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா முத்துக்குமரன் டீம்ல இருக்க முக்காவாசி கல் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஜாக்லின் டீமாலையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ ப்ளூ டீம் கல்லையும் பாதுகாக்கணும், அதே சமயத்தில் எல்லோ டீம் கல்லையும் பாதுகாக்கணும், அவங்க டீம் கல்லையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி சொல்றாரு, ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. யாரை பிடிக்கிறது, யாரை இது பண்ணுறது, கல் எடுக்கிறதா இல்லை அவங்கள பிடிக்கிறதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆனதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, அருணும் சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க, நடுவில் போய் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பிங்க் டீமில் வந்து ரொம்ப கல் அதிகமாகிடுச்சு. இப்போ அவங்க தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெரிய சொதப்பல் என்னன்னா, இப்போ வந்து அருண் டீமும் விஷால் டீமும் கிட்டே கல் இல்லை. இப்போ பிக் பாஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோ கல் இல்லை, நீங்கள் வெளியே உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் இருக்குது பெரிய செக்கு. ஏன் சொல்லுங்கள், இப்போ அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா அடுத்த இப்போ பஸ்ஸர் அடிக்க சொல்ல ஜெஃப்ரி
இவ்வளோ கல்லை வச்சிருக்காருல்ல அவரு, அன்ஷிதா, பவித்ரா இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேரால அவங்க 6 பேர் இருக்காங்க. ஏன்னா அலையன்ஸ்ல வந்து எல்லோ டீம் இருக்கு, ப்ளூ டீம் இப்போ கல் இருக்கு. ஸோ இப்போ அந்த 6 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? முத்துக்குமரன் ஆல்ரெடி பிளான் போட்டாப்ல, இந்த மாதிரி நாங்கள் 3 பேரை பிடிச்சிக்கிறோம், மொத்த கல்லி எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான் அந்த டீமோட ஸ்டோரியை முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவனுக்கு விஷால் டீம் நல்லா பிளான் பண்ணானுங்க, எல்லாம் ஓகே. ஆனால் என்னன்னா மொத்த கல்லையும் எடுக்கல, மொத்த கல்லையும் எடுக்க முடியாதனால இப்போ என்ன மாட்டேன்னா விஷால் டீம் தான் இங்கே கல்லே இல்லாமல் வெளியே போகுது. ஸோ வெளியே போகிறாங்களா இல்லை பிக் பாஸ் என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி கல் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியே தான் அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டா ஜெஃப்ரி இதுக்கப்புறம் கதற போறாரு அப்படின்றது உண்மைதான். ஏன் தெரியுமா? அவன் ஒரு ஆள் மட்டும் தான் மொத்த பேர் லாக் பண்ணும், அன்ஷிதா லாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 பேரை, அந்த 3 பேர் இப்போ 6 பேர்ல 3 பேர் யாராவது லாக் பண்ணிட்டா மிச்ச பேர்லாம் அழகாக கல் எடுத்துட்டு போய் அங்கே சேர்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க்கு வந்து இவங்க கிட்ட கல் இருக்காது. ஸோ இந்த 2 டீமும் வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ டீமுக்கிட்டையும் ப்ளூ டீமுக்கும் 2 டீமுக்கு மட்டும்தான் சண்டை நடக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் டீம் பண்ண பெரிய தப்பு. என்ன மேட்டர்னா, நீ போய் ப்ளூ டீம் அட்டாக் பண்ணுறல, ஓகே அட்டாக் பண்ணிக்கோ, அதே சமயத்தில் அவரோட கல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே வச்சிருக்கணும். அதையும் என்ன பண்ணிட்டா, ஜெஃப்ரி என் கல்லை எடுத்துக்கோ, நான் வந்து தற்கொலை படை தாக்குதல் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் உயிரை தியாகம் பண்ணி ஜெஃப்ரி டீமோட, அதாவது இந்த பிங்க் டீம் உயிரை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சம ஸ்ட்ராட்டஜி, இப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நிறைய கல் இங்கே சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. அட பாவீங்களா, நீங்கள் வெளியே போயிட்டா அடுத்த பஸ்ஸர் அடிக்கும் போது மொத்தமாக ஷிஃப்ட் ஆகிடுமேடா, மொத்த கல் இங்கேருந்து அங்கே எடுத்துட்டு வானுங்களா அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படி தான் சொன்னது. ஏன்னா எனக்கு முட்டா பசங்க அதை யோசிக்காம போயிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டாஸ்க் இந்த நடந்ததுல இது லைவ்ல பார்க்கும்போது பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரனை பார்த்தீங்கன்னா அருண் லாக் பண்ணாப்ல, 2 பேரும் பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அருண் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு விஷாலை வந்து பிடிக்க சொல்லிட்டாப்ல. ஸோ விஷால முத்துக்குமரன் அதுக்கடுத்து புறந்துட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இங்க லாக் பண்றது ஒருத்தரை லாக் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, பயங்கரமா அடிச்சிக்கல, அதாவது கையை வச்சு அடிச்சிக்கல, மற்றபடி லாக் பண்றதுலேயே பாத்தீங்கன்னா தூக்கி போறது, கவுத்து போறது, புரட்டி போறது எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரீம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா அவங்களால முடிஞ்சது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எங்க சொதப்புச்சுன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலாவே இந்த ப்ளூ டீம் அட்டாக் பண்ணும்போது அப்ப இந்த எல்லோ டீம் இருக்கானுங்களா, அவனுக்கு இனிஷியலா வரல, முத்துக்குமரன் கத்திட்டு இருக்கான், டே எல்லோ டீம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம பேசின டீல் என்னடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஏன்னா இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க, ஓ அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. டே நீங்க தான்டா ப்ரொடக்ஷனுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஓடியாராங்க, அதுக்கப்புறம் தான் ரயன் ஓடியாராப்பில். ஆனால் ரயனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒருத்தராக லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ரயனும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கல் எடுத்து தான் போட்டுருந்தான். கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணணும், நம்ம கல் எடுக்க வேணாம், அந்த டீமில் வந்து யார் ஆக்டிவாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்கள லாக் பண்ணாலே போதும், யாருமே யாரோட கல்லையுமே எடுக்க முடியாது. அந்த விஷயத்தை பண்ணுறதை விட்டுட்டு போய் கல் எடுத்து இங்கேருந்து போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்துக்குமரன் டீமில் இவ்வளோ கல் காலியானது காரணமே இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, யாரை பிடிக்கலாமா. அதாவது எல்லோ டீமுக்கு வந்து டவுட் என்னன்னா, நம்ம உள்ள இறங்கலாமா வேணாமா, நம்ம கல் எடுக்க வந்துருவானுங்களே, நீங்கள் போய் அந்த 6 பேரை பிடிச்சிட்டா யாருமே கல் எடுக்க முடியாதுடா. இதை தான் கடைசியில் வந்து மஞ்சரி சொன்னாங்க, சௌந்தர்யாவை பிடிங்கடா, ஏன்னா சௌந்தர்யா நடுவில் ஈ மாதிரி வந்து அங்கங்க கல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கு, அதை பிடிச்சிட்டா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் வந்து எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சார் போய் சௌந்தர்யா பிடிங்க, அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் லாக் பண்ணிருக்காரு, இது விஷாலோட கை எடுத்து விடுறாரு, ஒவ்வொருத்தர் கையை எடுத்து விட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு பெரிய சொதப்பல், அதாவது கன்ஃபியூஷன் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த டாஸ்க் லைவ்ல பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதான் சொல்றேன், இவ்வளவு நாள் பிக் பாஸ் டீம் வச்ச டாஸ்க்ல என்ன பொறுத்தவரை இந்த டாஸ்க் தான் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. லைவ் பார்க்கும்போது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எத்தனை பேர் லைவ் பாத்தீங்க, உங்களுக்கு இந்த டாஸ்க் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஃபீல் வந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் முடியறதுக்குள்ள ஏகப்பட்ட பேர் அட்மிட் ஆக போறானுங்க. எனக்கு தெரிஞ்ச ராணுவலாம் எப்படி சொல்ல, ஸ்டார்டிங் தான் நினைக்கிறேன், எண்டிங் முடிக்கிறதுக்குள்ள எவனுக்கு எந்த மாதிரி காயெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. உண்மையில டஃப்பான டாஸ்க் தாங்க. இந்த டாஸ்க்ல கண்டிப்பா அடிச்சுக்கிட்டு தான் விளையாடணும். இதுல வந்து சாஃப்டா விளையாடுறது, அருண் சொன்னார்ல நேத்து, அப்படிலாம் ஆடக்கூடாது, அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இன்னைக்கு எப்படி நடந்தது, ஆக்சுவலா இதை வந்து தவிர்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த காரணத்துக்கோசம் தான் அருணும் ஒத்துக்கிட்டாரு. இந்த டாஸ்க்ல நம்ம ரொம்ப நாள் இருந்தா கண்டிப்பா ஏதாவது யாரையாவது அடிக்க வேண்டியது வரும், அதை கொஞ்சம் ஆஷா விளையாட வேண்டியது வரும். ஸோ இந்த டாஸ்க்ல இருந்து நம்ம வெளியே போயிடலாம். அதை தான் விஷாலும் சொன்னாரு, மோஸ்ட்லி இந்த டாஸ்க்ல நம்ம தோத்துடலாம் மச்சான், ஏன்னா தோத்துட்டு வெளியே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. விஷால், உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து பார்க்கறதுக்கான எப்படி சொல்றது, ஜெஃப்ரிக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, நம்ம வந்து இருந்து விளையாடணும். ஆனால் இவனுங்க வந்து தற்கொலை பட தாக்குதல் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண போறானுன்னு தெரியல. ஆனால் ப்ளூ டீமை இப்போதைக்கு செதைச்சிட்டானுங்க. ஆனால் செதைச்சதுல ஒரு பெரிய தப்பு வந்து விஷால் டீம் பண்ணிருச்சு. இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க இப்போ அடுத்த பஸ்ஸர் அடிக்கும் போது தான் இதில் இருக்கு ஆப்பு. ஜெஃப்ரி டீம் ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.